வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். கமலிஸ் கோம் கிச்சனில் நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி ப்ரௌனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 225 கிராம், ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் 40 கிராம், கொக்கோ பவுடர் 100 கிராம், டார்க் கலராக இருந்தாலும் பரவாயில்ல, லைட் கலராக இருந்தாலும் பரவாயில்ல. கூடவே ப்ரௌன் சுகர் 125 கிராம், பொடி பண்ண நாட்டு சர்க்கரை 200 கிராம், டார்க் சாக்லேட் 75 கிராம். கிளைமேட் கொஞ்சம் ஹீட்டாக இருந்தனால நல்லாவே மெல்ட் ஆகிருக்கு. கூடவே 2 முட்டை, கொஞ்சம் சால்ட்டு, அவ்வளோதான். ஒரு 4 இன்ச்சு ஸ்கொயர் டின் எடுத்து பட்டர் ஷீட் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். சொல்ல மறந்துட்டேன், வெண்ணிலா எசன்ஸும் இதுக்கு தேவைப்படும். முதல்ல டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா மெல்ட் பண்ணிக்கிடுவோம். சூடான தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அந்த சுடுதண்ணியோட ஆவி படுற மாதிரி மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் சாக்லேட்டையும் பட்டரையும் வச்சோன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிரும். தண்ணி எதுவும் பற்றக்கூடாது. ஒரு க்ரீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிடுவோம். முட்டையோட 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு, ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிடுவோம். ரொம்ப அடித்து கலக்கணும்னு அவசியம் கிடையாது, சாதாரணமாக கலந்து விட்டாலே போதும். அது கூடவே பொடிச்சு வச்ச நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக ஒயிட் சுகர் சீக்கிரம் கரைஞ்சிரும், நாட்டு சர்க்கரை கொஞ்சம் மெல்லுதாக தான் கரையும், அதனால தான் பொடி பண்ணி போடுறது. கூடவே ப்ரௌன் சுகரையும் போட்டு நல்லா முட்டையில் கரைஞ்சி வர அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க. ராகி மாவோட கொக்கோ பவுட்ரை நல்லா கலந்துக்கோங்க, கட்டி இல்லாமல். கலந்து வச்ச கொக்கோ பவுடரையும் ராகி மாவையும் ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்து முட்டையோட கலந்து எடுத்துக்கிடுவோம். முட்டையில் நல்லா கலக்குனதுக்கப்புறம், மாவை கலக்குனதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி வச்ச பட்டரையும் சாக்லேட்டையும் போட்டு நல்லா கலந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரெடி பண்ண பேட்டரை டின்னில் ஊற்றி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இல்லாமல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டேப் பண்ணலாம், அல்லாத ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். அதுக்கப்புறம் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கிடுவோம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டிக்கு வச்சு நல்லா வெந்துடுச்சான்னு பாருங்கள். ஒரு ஸ்டிக் வச்சு பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி ஒட்டாமல் வராது, லைட்டாக அதில் சாக்லேட் ஒட்டி தான் இருக்கும். பயப்பட வேண்டாம், வெந்து தான் இருக்கும். எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதை டீமோல்ட் பண்ணணும், இல்லாட்டினா உடஞ்சிரும். ஒரு நைஃப் வச்சு பீஸ் போட்டுக்கிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான ஹெல்த்தியான ராகி ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இதில் சாக்லேட்டையும் பிஸ்தாவையும் போட்டு கார்னிஷ் பண்ணி பேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌனி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கொரியரும் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் எல்லா விதமான ப்ரௌனியும் செஞ்சு தரோம். கூடவே இந்த மாதிரி பர்த்டே ப்ரௌனிஸும் பண்ணித்தரோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மொபைல் நம்பரும் இன்ஸ்டா ஐடியும் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கால் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.